கத்தரனை உருவாக்குறதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கிறேன். நான் ரெடி ஆன உடனே கத்துறதை சரி பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நம்பர் 2, இரண்டாவதாக சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஆண்டவருடைய இந்த தாமதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக காத்திருக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய முயற்சி, ஃபர்ஸ்ட் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில காரியத்தை ஆண்டவர் டைம் எடுத்து தான் பண்ணுவார் என்கிற அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் 1 இதுதான் முதல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குள்ளேயும் வரணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை காத்திருக்க பண்ணும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல அப்படின்னா, இந்த காத்திருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடக்கூடாதுன்ற ஒரு அப்படின்னா, ஜபம் என்கிறது ஒரு முயற்சி, பரிசுத்தம் என்கிறது ஒரு முயற்சி, உபவாசம் என்கிறது ஒரு முயற்சி, கீழ்ப்படிதல் என்கிற ஒரு முயற்சி. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் எதிர்பார்த்து கொஞ்ச நாள் காத்திருந்த உடனே அவ்வளவுதான் போச்சு, நான் இவ்வளவு நாள் காத்திருந்து ஒண்ணு நடக்கல, அட போப்பா நீ வேற சர்ச்சுக்கு போக வேண்டாம், உபவாச ஜபத்துக்கு போக வேண்டாம், விட்டுரு, நீ எதுக்கு உபவாசம் பண்ற, நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற அப்படின்னு நினைச்சு போவாங்க. ஒருத்தர் ஒரு 3 வருஷமா காத்திருந்துட்டு திடீரென்று என்னுடைய மொபைல்ல ஒரு போன் ஒரு பிக்சர் வருது. அந்த பிக்சரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஸ்பிரிச்சுவல்ல இருந்த அந்த மனுஷன் அப்படியே ஒரு பெரிய பொட்டு வச்சு கையில முத்திராட்சை கொட்டை ஒன்றை போட்டுட்டு கையில இவ்வளவு பெரிய கயிறை கட்டிட்டு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ அனுப்புறாரு. என்னடா இது, 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி வேஷம் மாறி வந்திருக்கிறாரு. சரி, ஏதாவது ஸ்டேஜில் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொடுத்துட்டாரோ, ஒருவேளை நடனம் எதாவது நடிக்க போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் என்னன்னா பின்மாற்றம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல, செய்யவே இல்லை, உடனே பின்மாற்றம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், காத்திருக்கிற ஒன்றில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை காத்திருக்க பண்ணும்போது அந்த விசுவாசத்தை இல்லைன்னா அந்த முயற்சியை நீங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஜெபம் பண்றீங்களா, அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எனக்கு தெரியும் அவரால் ஆசீர்வதிக்க முடியாம இல்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ, அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால நான் நம்புறேன், இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் விடுறதே இல்லை. முயற்சியை தடுத்து நிறுத்துறதற்கு பிசாசு நிறைய போராடுவான். நீ இவ்வளவு நாள் காத்திருக்க, விட்டுரு, இதெல்லாம் நடக்காது, இது உனக்கு இல்லை அப்படின்னா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய முயற்சிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார்.